ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீன கடற்படைக்கு 3வது விமானம் தாங்கி கப்பல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சீன கடற்படைக்கு வந்து 3வதாக ஒரு விமானம் தாங்கி கப்பலை வந்து அதனுடைய கடற்படையுடன் இணைச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபுஜியான். இதற்கு முன்னாடி 2 விமானம் தாங்கி கப்பலை வந்து இணைச்சிருப்பாங்க. அதனுடைய பேர் வந்து லியானிங் அண்ட் ஷாங்டாங். ஸோ இந்த 3வது விமானம் தாங்கி கப்பல் ஃபுஜியானின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறுத்தக்கூடிய அந்த விமானத்தை வந்து மின்காந்த முறையில் வந்து செலுத்தலாம். ஸோ இதற்கு முன்னாடி இதே மாதிரி மின்காந்த முறையில் விமானத்தை செலுத்தக்கூடிய அந்த வசதியுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி உடைய இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜெரால்டு ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த கப்பல் தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விமானம் தாங்கி கப்பல்னு பார்க்கும்போது 2 விமானம் தாங்கி கப்பல் இருக்கு இந்தியா கிட்ட. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்தியன் நேவல் ஷிப் விக்ரமாதித்யா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா வந்து ரஷ்யாவுடன் இணைந்து செய்யப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் நம்ம உள்நாட்டிலேயே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல். $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை இந்தியா அடைய உலக வங்கி யோசனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் எக்கனாமியில் வேர்ல்டு பேங்க்கில் வந்து கவர் ஆகும். ஸோ 2047 வந்து இந்தியா $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கு வேர்ல்டு பேங்க் சில யோசனைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோன்னா 1944ஆம் ஆண்டு வந்து பிரிட்டன்வுட் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் தான் 1945ஆம் ஆண்டு வந்து வேர்ல்டு பேங்க் ஆனது தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் தான். ஸோ இந்த அமைப்பு தொடங்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 1930 அந்த டைமில் ஒரு நிறைய நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதே மாதிரி 2வது உலக போரில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு வந்து நிறைய ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய அந்த நிலைமையில் இருந்திருக்கும். ஸோ உலக அளவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் நாடுகளுக்கிடையே அந்த பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த உலக வங்கியானது 1945 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 குரூப்ஸ் இருக்கும் இந்த வேர்ல்டு பேங்க்லேயே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐபிஆர்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா ஐடிஏ, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் குவாரண்டி ஏஜென்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதில் அந்த ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி, மிகா இதில் நாலுலேயுமே இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ எந்தெந்த இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்ஸில் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இந்தியா இருந்திருக்காங்க அப்படின்னா ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்சி. ஸோ மிகா அமைப்பில் வந்து 1994ஆம் ஆண்டு தான் இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இணைஞ்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎஸ்ஐடி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸில் மட்டும்தான் இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரியாக கிடையாது. ஸோ இந்த வேர்ல்டு பேங்குடைய அந்த மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்குமே நிறைய தடவை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1948ஆம் ஆண்டு அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு முதலாக அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போது இந்தியாவினுடைய அந்த பொருளாதாரம் $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டுமானால் நிதித்துறை மதிப்பீடு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்தியா வந்து நிதி சீர்திருத்தம், தனியார் முதலீடு, அதே மாதிரி பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஊக்குவிப்பது, தனிநபர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி சேவைகளை வழங்கப்படுவதன் மூலம் இந்த பொருளாதாரத்தை அடைய முடியும் அப்படின்னு ஆலோசனை வந்து கூறியிருக்காங்க. தேம்பாவணி தந்த திருமகனார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் ஸோ வீரமா முனிவர். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா வெர்ஜின் நகர், இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த வெர்ஜின் நகர் காஸ்திக்
கிளியோனி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் கான்ஸ்டன்டினைன் பெஸ்கி. ஸோ இவர் 18 வயதிலே வந்து கத்தோலிக்க குருவாக பதவி ஏற்றிருப்பார். இவருடைய அந்த சிறப்பான மறைப்பணி ஆற்றுவதற்காக தான் 1710 ஆண்டு இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டார். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இவர் அந்த தமிழ் மொழியில் வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு தமிழை வந்து இங்கே வந்து அவர் கத்திருந்தார். ஸோ இவருடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் வசித்த சுப்ர தீபக் கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தமிழ் ஆசிரியர். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ் மேல் ஆர்வம் ஏற்பட்டு இவருடைய பேரை வந்து தைரியநாதன் அப்படின்னு பேரை வந்து மாற்றம் செஞ்சிருப்பார். அதன் பின்னாடி மக்கள் இவரை வீரமா முனிவர் அப்படின்னு புகழ்ந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ தமிழில் வந்து முதலாக அந்த அகராதியை தொகுத்தவர் வந்து வீரமா முனிவர். ஸோ அது மட்டுமே இல்லாமல் 4 இலக்க நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், திறவுகோல் அப்படிங்கிற இலக்கண நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் காப்பியத்தை வந்து எழுதியிருப்பார். அதனுடைய பேர் வந்து தேம்பாவணி. இதில் இருக்கக்கூடிய விருத்தப்பாக்கள் வந்து 3615. ஏசுநாதரின் வளர்த்த தந்தை சூசையப்பர் பற்றிய வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த தேம்பாவணி. ஸோ இதனுடைய இந்த காப்பியத்தினுடைய அந்த முக்கிய வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும். ஸோ அதை சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த தேம்பாவணியில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இவருடைய வேறு நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள், அம்மானே. ஸோ இவருடைய அந்த தேம்பாவணியை வந்து 2019 ஆண்டு டொமினிக் ராஜ் அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி ஸ்காலர் வந்து முனைவர் வந்து அதை இங்கிலீஷில் மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 8. ஸோ இவருடைய அந்த பிறந்த நாளை தான் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து அகராதி நாளாக அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேரில் வந்து விருதும் வழங்கப்படுது. வந்தே மாதரம் பாடல் தேசத்தின் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு நிறைவு ஒட்டி தான் இந்த நம்ம தேசத்தில் வந்து அதனுடைய அந்த செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வந்தே மாதரம் வந்து 1875 ஆண்டு எழுதப்பட்டிருக்கும். பங்கிங் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் தான் இந்த பாடலானது நவம்பர் 7ஆம் தேதி வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1882 ஆண்டு அவருடைய நாவல் ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவலை வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் இந்த பாடலை வந்து எழுதியிருப்பார். 1896ஆம் ஆண்டு தான் ரவீந்திர தாகூர் அவர்களால் இது முதலாக அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாடப்பட்டிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாருன்னா அந்த காங்கிரஸ் செக்ஷனுக்கு ரஹமதுல்லா சயானி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து மிக எழுச்சியை தரக்கூட ஒரு பாடலாக வந்து அமைந்திருக்கும். 1905ஆம் ஆண்டு வந்து லார்டு கர்சன் அவர்கள் வங்காளத்தை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பாடலை வழி நடுவே பாடிக்கொண்டே கங்கை நதியில் குளித்து அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதற்கு பின்னாடி நடந்த நிறைய போராட்டங்களிலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து பாடி நம்ம தேசத்தின் அந்த எழுச்சியை வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து எடுத்துரைச்சிருப்பாங்க. சேவை குறைபாடு எலக்ட்ரிக் பைக் நிறுவனம் ரூபாய் 63,000 இழப்பீடு வழங்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 4ல் பாலிட்டியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கன்சியூமர் ஃபோரம் அப்படிங்கிறது வந்து எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்கள் வாங்குகிற அந்த பொருட்களில் ஏதாவது குறைபாடோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சியூமர் ஃபோரம்ஸை வந்து நம்ம அந்த டிஸ்பியூட்டுக்காக அணுகலாம். ஸோ இது வந்து ஒரு 3 டயர் சிஸ்டம்னு சொல்லும்போது நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் ஃபோரம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன், ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து
டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986ஆம் ஆண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கமிஷன்ஸை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ அந்த 1986 கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்து 2019ஆம் ஆண்டில் வந்து ரிப்பீல் பண்ணி புதிய சட்டம், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 50 lakhs வரைக்கும் உள்ள அந்த குறைபாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷனை வந்து நம்ம அணுகலாம். ஸ்டேட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எபோவ் 50 lakhsலேருந்து 2 crores வரைக்கும் உள்ள அந்த குறைபாடுகளுக்கு நம்ம ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன்ஸை வந்து அணுகலாம். நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 2 crores எபோவ் அதுக்கு மேலே உள்ள அந்த குறைபாடுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷனை வந்து அணுகலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோரமில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் ப்ளஸ் நாட் லெஸ் தென் 2 or more than, அதாவது மொத்தமாக 3 பேர் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா குறைக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பைக் நிறுவனம் வந்து இழப்பீடு வழங்குறதுக்கு இந்த ஆணையமானது அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு. ஓய்வூதியர்கள் வீட்டிலிருந்தே உயிர்வாழ் சான்று பெறலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீவன் பிரம்மன் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது ஓய்வூதியக்காரர்கள் வந்து அந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்காக ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரிட்டையர்டு, அதாவது பென்ஷன் வந்து வரும். ஸோ அதற்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருடம் ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் அந்த ஏஜென்சி கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை ஈஸியாக கொண்டு வர்றதுக்காக இந்த ஜீவன் பிரம்மன் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் வழியாகவே டைரெக்டாகவே போகாமல் டிஜிட்டல்லே இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணலான்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எந்த ஆண்டிலிருந்து இந்த திட்டமானது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. ஸோ இது இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அந்த பென்ஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏஜென்சிக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி ஓய்வூதியக்காரர்களின் வீட்டு வாசல்லே அந்த பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தியும் அதே மாதிரி முக அடையாளம் வைத்தும் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.